புரிதல் கற்போம்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்ற சோதனையிலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி என்பவை முறையே 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடைப்பட்டது தான் ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபியோட கார்ட்டீசியன் பெருக்கல் கேட்டிருக்காங்க. அந்த 2 புள்ளிகளில் இதில் இருக்கக்கூடியதை எக்ஸுனும் இதில் இருக்கக்கூடியதை ஒய்னும் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு என்ன புள்ளிகள் கிடைக்கும், -4,2 அப்படின்னு ஒரு புள்ளியும் 3,3 அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியும் கிடைக்கும். அந்த 2 புள்ளிகளையும் நம்ம கிராஃபில் குறிச்சிக்கலாம். -4, -2, 3,3. அந்த 2 புள்ளிகளும் இணையக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்கே வரக்கூடிய புள்ளிகளையும் குறிச்சிக்கலாம். அப்படி கிடைக்கிறது -4,3, 3,-2ன்னு கிடைக்கும் இல்லையா. அது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த 2 புள்ளிகள் தான் இதற்கு இடைப்பட்ட புள்ளிகள். அப்போ ஏபியின் கார்ட்டீசியன் பெருக்கல் என்னவா இருக்கும், இந்த 4 புள்ளிகள் தான் ஏபியோட கார்ட்டீசியன் பெருக்கலாக இருக்கும். புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.